அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். பாஜக ஃபைல்ஸ் 3. வெற்று திட்டங்களை நிறைவேற்ற சகட்டு விலைக்கு மக்கள் மீது வரியை திணித்து இந்தியாவில் சாமானியர்கள் உயிர் வாழ முடியாத நிலைக்கு தள்ளி இருக்கிறது பாஜக அரசு. விலைவாசி விண்ணை முட்டுகிறது. 300 ரூபாய் சிலிண்டர் 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1200 ரூபாய்க்கு விற்ற 25 கிலோ அரிசி இன்று 1800க்கு விற்கப்படுகிறது. 30 ரூபாய் பெட்ரோலை 100க்கு விற்பதால் காய்கறி மளிகை பொருட்கள் விலை உச்சத்தில் போய்விட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் சகட்டு மேனிக்கு வரியை உயர்த்தி மக்களை மிரட்சியடைய செய்தார் வறுமை அறியாத செல்வ சீமான் சிதம்பரம் அவர்கள். அதன் காரணமாகவே காங்கிரஸை மக்கள் விரட்டி அடித்தார்கள். இன்றைய நிலையை ஒப்பிட்டால் சிதம்பரமே பரவாயில்லை என்கிற நிலை இருக்கிறது. மக்கள் நிலை அறியாத செல்வ செழிப்பாளர்களை நிதி அமைச்சர்களாக ஆக்கினால் இந்த நிலைதான் ஏற்படும். தமிழ்நாட்டில் மட்டும் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள். இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்து என்ன பயன்? மாதம் ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக கணக்கு காட்டுகிறார்கள். 2000 ரூபாயை பேடிஎம் மூலம் பெற்ற ஏட்டு தலைப்பு செய்தியாகிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 500 கோடியிலிருந்து 5000 கோடி சேர்த்த அரசு ஊழியர்கள் 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 650 கோடியில் சந்திராயன் விட்டதை இந்தியா முழுவதும் விவாதிக்கிறார்கள். 1.25 லட்சம் கோடி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆவண்ணா ராசா 28 கோடி சொத்து சேர்த்ததாக வழக்கு. பெங்களூருவில் 1000 கோடி சொத்து குவித்த தாசில்தார் கைது செய்யப்பட்டார். இத்தனைக்கும் அவருக்கு வயது 42. இன்னும் 18 ஆண்டுகள் பணியில் இருந்திருந்தால் எவ்வளவு சொத்து சேர்த்திருப்பார்? இது பற்றி எந்த ஊடகமாவது விவாதம் நடத்தியதா? இந்தியா முழுவதும் இதை பேசியிருக்க வேண்டாமா? ஒரு தாசில்தார் இவ்வளவு சொத்து என்றால் கர்நாடகம் முழுவதும் எத்தனை தாசில்தார்? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தாசில்தார்? இந்தியா முழுவதும் எத்தனை தாசில்தார்? அவர்கள் ஈட்டிய மொத்த தொகை எவ்வளவு? இது பற்றி பேசுவார் அண்ணாமலை? அரசு ஊழியர்களில் ஒருவர் கூட யோக்கியர் இல்லை. சட்டத்தை வலிமைப்படுத்தும் வரை ஊழல் சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறையை தற்காலிகமாக கலைத்துவிட வேண்டும். தொடரும். நன்றி, வணக்கம்.